அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷலான ரெசிபி. அது ரொம்ப ஹெல்த்தியானது. அதாங்க கருப்பு உளுந்து சாதம், நம்ம உளுந்தஞ்சோறுன்னு சொல்லுவோம். இது பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான உணவு. பியூபர்ட்டி ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹைலைட்டடான கமெண்ட்டை பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நபிலா ஃபாசில் நம்மளுடைய லிவர் கிரேவியை செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்க நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நபிலா ஃபாசில். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டையும் நம்ம படிக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. நம்மளுடைய சீனியஸ் ரெசிபீஸ் அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த சேனலை நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட பேஜை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உளுந்த சோறு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்த சோறு செய்ய நம்ம புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கோம். நம்ம சாப்பாட்டு அரிசி 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம ஆர்டினரி அரிசி தான் எடுக்கணும். இதுக்கு நான் 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். பூண்டு பல், ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். இதில் ஜீரகம், வெந்தயம், 1/4 கப்பு துருவின தேங்காய், இதெல்லாம் சேர்த்து எடுத்துருக்கேன். இதோட நம்ம நல்லெண்ணெயும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய சட்டியில் நான் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு உளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இந்த உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக எலும்புக்கு தேவையான சத்து இதில் அதிகமாக இருக்குது. கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த மாதிரி உளுந்தஞ்சோறு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும். இதோட நான் வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்தே வறுத்துடுறேன். இந்த உளுந்தஞ்சோறு நல்ல ஆரோக்கியமானது. இது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ணிடும் இந்த உளுந்து. இப்போ நான் வறுத்த உளுந்தை கழுவி அரிசியோடு சேர்த்து நான் கழுவி எடுக்க போகிறேன். எடுத்ததுனால உளுந்து நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு குக்கரில் கழுவுன அரிசி உளுந்து கலவையை அதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி உளுந்தஞ்சோறு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வளர பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் நான் 3லேருந்து 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா உளுந்து வெந்து வரும். இந்த உளுந்தஞ்சோறு ரொம்ப நல்லது. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த உளுந்தஞ்சோறை சாப்பிடுங்க. இதோடு நான் பூண்டையும் ஆட் பண்ணிடுறேன். அதில் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் மூடி போட்டு குக்கரில் விசில் வச்சுக்கோங்க. இது வேகட்டும். அதுக்கு இடையில் நல்ல மேகமூட்டமாட்டம் இருந்துச்சு. சரி, அதான் மேலே துணி காய போட்டிருந்தேன். அதான் எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு இந்த ஒரு கிளிப்பிங் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. அது விசில்லாம் போனதுக்கப்புறம், ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா நான் குக்கரை திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படி சைடில் அந்த கரண்டியை விட்டு கிளறி விடுங்க. அரிசி உளுந்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த உளுந்தஞ்சோறு கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி உளுந்தஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டா நல்ல ரத்தம் அதிகமாகும். பொதுவாக இந்த மாதிரி உளுந்தஞ்சோறு அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இதோடு நம்ம
நல்ல ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தால் கறி குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்ல உளுந்தும் சேர்ந்து நல்ல மசுமையாக வெந்து வந்திருக்கு. இதை நான் தாளிக்க போகிறேன். நீங்கள் தாளிக்க வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தான் நான் இதில் போடுறேன். சின்ன வெங்காயம் நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விடுங்க. இதில் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடணும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய பல்லாரி வெங்காயமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தசோறு பலகீனமாக இருக்கவங்களுக்கெலாம் கொடுங்க. அதே மாதிரி நரம்பு சோர்வாக இருக்கவங்க, நரம்பு தளர்ச்சியாக இருக்கவங்களுக்கு இந்த சோறு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நல்ல வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இதை நான் அந்த குக்கரில் இருக்க உளுந்தசோரோட சேர்த்து நல்லா கிளறி விட்றேன். இதில் நல்லெண்ணெய் தான் மெயினாக யூஸ் பண்ணணும். உளுந்தசோறுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மற்ற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒன்று போல் நல்லா கிளறி விடுங்க. இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உளுந்தசோரை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடுச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த உளுந்தசோரை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு தான். இதுக்கு காம்பினேஷன் எள்ளு துவையல் இல்லாட்டினா தேங்காய் புளி துவையல் சேர்ந்து வச்சு சாப்பிடலாம். தேங்காய் புளி துவையல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த உளுந்தசோரை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. நான் மதியானம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது மேகம்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிட்டு, கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக குளிர்ந்த காற்றடிச்சு நல்ல மழை பெஞ்சிச்சு. சரியான மழை, இடி மின்னலோட பயங்கர மழை பெஞ்ச ஆரம்பிச்சிட்டு, அது நல்ல வெயிலுக்கு இப்போ இப்படி திடீர்னு பூமி குளிர்ற மாதிரி நல்லா மழை பெய்யும் போது நல்லா அவ்வளோவா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அதனால தான் உங்களுக்கு காமிக்கணுமேனு சொல்லி தான் நான் அந்த மழையை எடுத்து காமிச்சேன். நீங்கள் வீட்டில் நல்ல சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி COVID-19 பரவுறது ஜாஸ்தியாக பரவுறதுனால நீங்கள் வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. வெளியில் போனீங்கன்னா கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. ஹெல்தியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சுட சுட சுக்குமல்லி காஃபி, ஹாட் ஹெல்தியான சூப்ஸ்லாம் குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீனியர்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.